சுமார் 50 வருஷம் பழமையான ஒரு ரேடியோ பழுதாகிறது மட்டும் இல்லாமல் அதனுடைய தோற்றப்பொழிவையும் அது இழந்துடும். அதுக்கு பின்னாடி அதை யூஸ் பண்ணுறதுக்கு சிரமமாயிரும். அப்படிப்பட்ட 2 ரேடியோ ஒரே மாடலில் நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன். அதை இப்போ நம்ம ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஒன்றில் வந்து அவுட்டர் பேனல் இல்லை, இன்னொன்றில் வந்து பேனலெல்லாம் அந்த உதிர்ந்துருச்சு, பழுதும் ஆயிருக்குது ரெண்டுமே. அதை நான் சரி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து எப்படி பேனல் மட்டும் நம்ம அதை மாட்டி பொலிவாக்குறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குவோம். இதுக்கு தேவை வந்து அக்ரலிக் சீட்டு, டிரான்ஸ்பரண்ட்டு, 3mm டயல் கிளாஸ்க்காக, 4mm வந்து அவுட்டர் கிளாஸ்க்காக. டயல் கிளாஸ், ஃப்ரண்ட் கிளாஸ், இந்த 2 டிசைனையும் வந்து கம்ப்யூட்டரில் நம்ம வந்து பழசு மாதிரியே டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டிசைனை வந்து இப்போ யூவி பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறது உங்கள்கிட்ட காட்டுறேன். அதில் இடம் மிச்சம் இருந்ததுனால ஃபோட்டோ 2 பொம்மை படத்தை அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நமக்கு தேவையான அந்த டயல் பேனல் இருக்குது. டயல் நாப் வர இடத்துல 2 ஸ்கொயர் cm டயாமீட்டரில் ஒரு ஓட்டை நம்மளுக்கு தேவைப்படுது. இதை மேனுவலாக பண்ணுறதை விட லேசர் மிஷினில் பண்ணும்போது நமக்கு பிசர் இல்லாமல் அக்யூரேட்டாக கிடச்சிரும். இப்போ வாங்க போகலாம். லேசர் மிஷினில் கட் பண்ணிகிட்ருக்கு. ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற பிளிப்ஸ் 556 ப்ரெஸ்டீஜ் ரேடியோ 2ல் 1 போய் இப்போ நம்ம ரீஸ்டோருக்காக எடுத்துகிட்டு வருவோம். இது அப்படியே ஒரிஜினல் ஸ்பேரோடு இருக்குது. ஆண்டனா காயில், அதில் மீடியம் வேவ் ஷார்ட் வேவ் ஆண்டனா காயில், IF செக்ஷன், ஸ்பீக்கர் வித் டிரான்ஸ்ஃபார்மர், டயல் கார்டு யூனிட் எல்லாமே அப்படியே பெரிய. அதே மாதிரி ஜெர்மானியம் டிரான்சிஸ்டர் AC 127 128 காம்போ அல்லது AC 187 ஆர் 188 காம்போ இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்த மாடல் வந்து அவுட்புட்டுக்கு IC யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது அதுக்கு முந்தினது. உள்ளே இருக்கிற டயல் கிளாஸ் ஃபிட் பண்ணியாச்சு. ஒரு தடவை அதையை பார்த்துக்குவோம். ரெண்டு கிளாஸும் மாட்டியாச்சு, நாபும் மாட்டியாச்சு. இப்போ இந்த ரேடியோ புதுசாக இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு அப்பீரியன்ஸ் இருந்ததோ அதே அப்பீரியன்ஸுக்கு ஏறக்குறைய அது வந்திருக்கு. பெரும்பாலும் சீனா வானொலி சினிமா பாட்டு ஒளிபரப்பி நான் கேட்டதில்லை. இன்னைக்கு கேட்குறேன். ஐரோப்புக்கள் இந்த மாநாட்டில் பெரும் வரவேற்பை பெற்றன. அதோடு இணையம், கணித, AI போன்ற தொழில்துறைகள் சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் இடம்பெற்றன. சிறப்பான தரவுகள் மற்றும் புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் கணித உள்ளிட்ட வழிமுறைகளில் பொழுதுபோக்கு தொடர்பு, வீட்டு வேலைக்கு உதவி செய்தல், குடும்பத்தினர்களை கண்காணித்தல் போன்ற தேவைகள் தொடர்ந்து வளர்க்கப்பட்டு வருகின்றன. அடுத்த சீன தேசிய நிறுவனங்களின் லாபம் 4.3 விழுக்காடு அதிகரித்திருப்பது பற்றி கோடி எண்ணெய் எட்டி கடந்த ஆண்டு இதே காலத்தில் இருந்ததை விட 16.3 விழுக்காடு அதிகரித்துள்ளது.
ஸ்மார்ட்போன் செய்தி தொடர்பு உள்ளிட்ட மின்னணு உபகரணங்கள் சார்ந்த தொழில்துறையின் லாபத்தொகை 75.8 விழுக்காடு அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி நேயர்களே, இத்துடன் இந்த வார அறிவியல் உலகம் நிகழ்ச்சி நிறைவேறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. எப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. மானம் பார்த்த விவசாயிங்கே நாடு அல்ல, அங்கு மானம் நாணம் பெண்களுக்கு ஆடை அல்லவோ. அதுக்கு எப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. உடல் அழகை ஒரு மெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை எடுத்து தெரிய மாட்டக்கூடாது. உடல் அழகை ஒரு மெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை எடுத்து தெரிய மாட்டக்கூடாது. முதட்டு மேலே சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, உழவருக்கு ஏற்ற பண்டை மாற்றக்கூடாது. கொஞ்சம் நாமளும் தான் மாறிக்கிட்டாதில தப்பேது. மாறிடும் போது கொஞ்சம் நாமளும் தான் மாறிக்கிட்டாதில தப்பேது. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்கிறா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்கிறா. முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்கிறா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்கிறா. கழுத பேசி கட்டெரும்பாசி நாட்டிலே எங்கள் காரியத்தை ஆம்பளை. களை எடுக்கணும், வேலை வைக்கணும், கதிர்முத்தின வயல் இருக்கணும், கட்டம் சுமக்கணும், காமும் சேர்க்கணும், காட்டை பார்த்து சோற்றிடணும். கால நேரம் கடந்துடானே நாளாதையும் நானே பார்க்கணும். அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படித்தாலும் இந்த தமிழ்நாட்டிலே இப்படித்தான் உலகம் என்ற சுருங்கியாச்சு சட்டைப்பையில் அடங்கியாச்சு. சில வானொலி தமிழ் ஒளிபரப்பாச்சு, சட்டைப்பையிலும் வந்தாச்சு. CRI.cn என்ற இணைப்பாச்சு நாளும் உலா வர கிடைச்சாச்சு. சீன வானொலி நிலையம்.
அன்று இன்று. வணக்கம் நேயர்களே, அன்று இன்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் பண்டரிநாதன். இன்றைய நிகழ்ச்சியில் மே 31ஆம் நாளுடன் தொடர்புடைய நிகழ்வுகளை பார்ப்போம். முதலில் உலக புகையிலை இல்லா தினம். புகையிலை பழக்கம் உலக அளவில் ஏற்பட்டுள்ள மிக கடுமையான பொது சுகாதார பிரச்சனைகளில் ஒன்றாகும். புகைப்பிடித்தல் மனிதர்களின் உடல் நலத்தை கடுமையாக பாதிக்கும் ஒரு செயலாகும். உலக அளவில் புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் புகையிலை எதிர்ப்புக்காக உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் மே 31ஆம் தேதி சர்வதேச புகையிலை இல்லா தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனை உலக சுகாதார அமைப்பு 1987ஆம் ஆண்டு நவம்பரில் அறிவித்ததோடு 1988ஆம் ஆண்டு முதல் இந்த தினம் கடைபிடிக்க தொடங்கப்பட்டது. 1989இல் ஆண்டுதோறும் மே 31ஆம் தேதிக்கு இந்த தினம் மாற்றப்பட்டது. இந்த தேதி மாற்றப்பட்டதற்கான காரணம் மே 31ஆம் தேதிக்கு அடுத்து ஜூன் 1ஆம் தேதி சர்வதேச குழந்தைகள் தினம். 梅穿着这件汉服，万丰新春庆典，于华章活动现场送出春节的问候。他身上的这件汉服让法国。इससे पहले कि हम परमेश्वर का Nanti cinta mui kema lagi mengenai dia memang. Daramu cuma pada Aku ni pilih saya di jalan. karena saja பக்கத்தில் அவருடைய மரபணு தகவல்களின் தரவுகள் சேமிக்கப்பட்டன. இது உலகில் முதலாவது தனியார் மரபணு வரைபடம் ஆகும். அடுத்து ஓட்டப்பந்தயத்தில் உசைன் போல்ட்டின் புதிய சாதனை. 2008 மே 31ஆம் நாள் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்ற 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் ஜமைக்காவைச் சேர்ந்த உசைன் போல்ட் 9.72 வினாடியில் ஓடி உலக சாதனை படைத்தார். அதற்கு முந்தைய உலக பதிவு 9.74 வினாடி ஆகும். மேலும் அதே ஆண்டில் பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியில் 9.69 வினாடியில் 100 மீட்டர் தூரத்தை கடந்த அவர் மீண்டும் புதிய உலக சாதனையை படைத்தார். கடைசியாக 1986ஆம் ஆண்டு மே 31ஆம் நாள் 13வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி துவங்கியது. 2002ஆம் ஆண்டு இதே நாளில் 17வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தென்கொரியாவின் சியோல் நகரில் துவங்கியது. தென்கொரியாவும் ஜப்பானும் கூட்டாக இந்த போட்டியை நடத்தின. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் வரலாற்றில் 2 நாடுகளால் ஒரு உலகக்கோப்பை போட்டி நடத்தப்படுவது இதுவே முதன்முறை. சரி நேயர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாள்தோறும் அன்று என்ற நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வணக்கம். சீன வானொலி நிலையம். புத்தக பக்கங்கள். ஓனாய் குலச்சின்னம் நாவலின் தொடர்ச்சி. வாசப்பவர் சக்திவேல். என் குதிரைக்கு இப்பொழுதே ஆவி போகிவிட்டது. இனி ஓநாய்கள் வந்து சூழ்ந்து கொண்டால் நான்